ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புனிதரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புனிதர் யாருன்னு தெரிஞ்சால் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கும் இந்த புனிதரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி எந்த புனிதரை பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிங்க தானே? புனிதர் டொமினிக் சாவியோவை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த புனிதர் நம்ம இந்த புனிதரை இளைஞர்களோட பாதுகாவலர்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த புனிதர் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புனிதராக இருக்கிறாங்க. இந்த புனிதருடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறை வாசித்து பார்க்கும்போது எனக்கு இதில் புரிஞ்சது ஒன்று தான். இவருடைய திருமுழுக்கு எடுத்ததை இவர் என்ன பண்ணிக்கலையா, இவர் கெட்டு போகாதபடிக்கு ரொம்ப பாதுகாத்து அவர் வளர்ந்து வந்தாருன்னு அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. அப்படி திருமுழுக்கு பழுது இல்லாமல் கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருந்து வந்தாருன்னா அது எவ்வளவோ அவர் கண்ணும் கருத்துமா இறைவனுடைய காரியங்கள்லையும் இறைவனுக்காக செயல்கள் புரியறதுலையும் எவ்வளோ தூரம் அவர் கான்சியஸாக இருந்திருப்பாரு. ஸோ திருமுழுக்குங்கிறது குட்டி குழந்தையா இருக்கும்போது கிறிஸ்துவ அவங்க வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க அதிலிருந்து கிறிஸ்தவனாகவும் மாறுறாங்கன்னு. ஆனால் அவங்க வளர 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 அவங்க கிறிஸ்தவத்துக்குரிய எல்லா படிநிலைகளையும் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இந்த உலகப்புறமான சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கிடாமல் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக திருச்சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு புனிதர் தான் புனிதர் டொமினிக் சாவியா. இவங்களும் சின்ன பிள்ளையிலிருந்து வளரும் போதே கடவுளுக்காகன்னு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சு அந்த குழந்தை பருவத்திலேயே ஒரு புனிதர் நிலைக்கு அவங்க செயல்பட்டாங்கன்னு அந்த வரலாறுல கொடுத்திருந்தது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு பாதுகாவலராக இவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறத விட வளர்ந்து வருகிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும், டொமினிக் சாவியோ எப்படி அவங்க திருமுழுக்குல பெற்ற அந்த ஞானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுடைய செயல்கள் அதை கெட்டு போகாதபடிக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வந்தாங்களோ, நம்ம பிள்ளைங்களும் திருமுழுக்கில் பெற்ற ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவ எந்த ஒரு பழுதுக்குள்ளேயும் கொண்டு போயிடாமல் எந்த ஒரு டேமேஜும் ஆக விடாமல் வளர்ந்து அந்த இளமை பருவத்தை தொடரணும். ஸோ அதுக்காக இந்த புனிதரை பற்றியும் இந்த புனிதர் வாழ்நாட்களில் எப்படி இறைவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, அதனால எப்படி புனிதர் பட்டம் பெற்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இறைவனுடைய பாதையில் நடந்து இறைவனுக்கு பிடித்த பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளும் மாறணும். அதற்காக உருவாக்கப்பட்ட நம்மிலிருந்து உருவான ஒரு புனிதரை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். பை பாய்.